வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா, ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிரேஷன் செஞ்ச ஒரு நண்பரோட ஒரு சூப்பரா ரிசல்ட்ட பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் முன்னாடியே கேட்டிருந்தீங்க இல்லையா? அங்க போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா? இல்லையா? டெக்னீஷியன் இருக்காங்களா? இல்லையா? இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் வந்து முன்னாடி நம்ம போட்ட வீடியோல வந்து நெறைய பேர் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதுலயும் நெறைய பேர் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாலாம் பார்த்தாங்க. "ஓ! பரவால்ல. இதோட அடிஷனலா நெறைய வேலைலாம் செஞ்சிருக்கீங்க." அப்படின்ற மாரிலாம் நெறைய பேர் பார்த்தாங்க. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பா இந்த நண்பரோட பிஃபோர், ஆஃப்டர் எப்படி இருக்கு? அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. பிஃபோர் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா கொஞ்சம் முடி இல்லாத மாரி தெரியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு 3000 கிராம் வரையும் பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சிருக்காங்க. ஸோ நல்லாவே டென்சிட்டியா வச்சு பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம வந்து நெறைய இடத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஹெச்என்எஸ்ல ஹேர் டிரான்ஸ்பிரேஷன் செய்றவங்களுக்கு, அந்த ஹேர் லைன் வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க வந்து ஆணித்தரமா பார்த்துருக்கலாம். அத ஜூம் பண்ணிலாம் காட்டியிருப்பேன் பாருங்க, அந்த வீடியோவுல. அத கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஜிக்ஸாக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா ஜிக்ஸாக் மாரியே தெரியாது. நேச்சுரலா ஹேர் வந்து எப்படி இருந்தா நல்லா இருக்குமோ, அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா செதுக்கியிருப்பாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ இல்ல எப்பவுமே நம்ம வந்து இந்த இடத்துல ஆணித்தரமா சொல்லலாம். ஹேர் லைன பொறுத்தவரைக்கும் சரி, ரிசல்ட் வைஸாவும் சரி, ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்ட குடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற லா ஹெச்என்எஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல கண்டிப்பா நீங்க சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில விடிகாலையில நான் வந்து போயிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டேன். ஆக்சுவலா நான் வந்து ஒரு 5:30க்கெல்லாம் அங்க ரீச் ஆயிட்டேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அதுக்கப்புறமா ஒரு 9:00 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய நண்பன் வினோத்துக்காக வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அங்க போனோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நிலம் புரளைகள் கிளம்பி தான் இருக்கு. நான் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இது இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கிட்ட விசாரிக்கும்போது இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம நேர்ல போய் பார்க்கணுன்ற ஒரு ஃபீலிங்ல பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து 2 பேருமே அங்க போனோம். போம்போது பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேயே ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் போம்போது சண்டே. ஸோ எனக்கு வந்து லீவ் அதுக்கு ஏத்த மாரி தான் அரேஞ்ச் பண்ண முடியாததால பார்த்தீங்கன்னா, சண்டே எனக்கு லீவுன்றதால அன்னைக்கு தான் போனேன். அன்னைக்கு வந்து யாருமே இல்ல. ஏன்னா, சண்டே வந்து ஹாலிடே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல ஃபாலோ பண்றாங்க. வீக்லி ஹாலிடேஸா இங்க பார்த்துக்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு சின்ன கிளினிக் மாரி நடக்குறதில்ல. ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி நடக்குமோ, அந்த மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாமும் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ஒவ்வொருத்தையும் நேர்த்தியாவே கொண்டு போயிட்டுருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லீவ் மென்ஷன் பண்றதும் எல்லாமே வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதேபோல பார்த்தோன்னா, டெக்னீஷியன்ஸ் வைஸாவும் ரொம்பவே நல்லாருக்கும். அதுக்கப்புறம் காலையில நாம போனோம். போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம் வந்துட்டோம்ன்னு சொல்லிட்டு, அங்க வந்து செக்யூரிட்டி வந்து உள்ள உட்கார வச்சாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உள்ள கொஞ்சம் இடத்த மட்டும் பார்க்க ஒரு மாரி ஆயிடுச்சு. ஏன்னா சண்டேன்றதால மெயினான இடத்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதனால பார்த்தோன்னா, வெளிய மட்டும் பார்த்துட்டு, உள்ள அந்த ஹால் பீப்பிள்ஸ் எல்லாம் உட்காரக்கூடிய ஹால் இது எல்லாத்தையுமே நல்லாவே பார்த்தோம். மேல ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, 2ண்ட் ஃப்ளோர்ல மேக்ஸிமம் பார்த்தா எல்லாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கெல்லாம் பார்த்தோன்னா, டெக்னீஷியன்ஸ்க்கான ரூம் வந்து அங்க தான் குடுத்துருக்காங்க. மொட்டை மாடியில பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சன் இந்த மாரி விஷயங்கள் வந்து பல விஷயங்கள வந்து ரொம்பவே சூப்பரா அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 9 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தோன்னா, உள்ளலாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப யூனிக்கா நெறைய விஷயங்கள பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ நாம சும்மா முன்னாடியே சொல்லியிருப்போம். ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ரொம்பவே எக்ஸைட்டிங் ஆச்சு. அந்த ஸ்கின்னுக்கான எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு 15,00,000லேருந்து 20,00,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான எக்யூப்மெண்ட் மட்டுமே வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு சில மிஷினரி மட்டுமே அவ்வளோ காஸ்ட் குடுத்து வந்து அவங்க வாங்கி வச்சிருக்காங்கன்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவ்ளோ அட்வான்ஸா எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா, மேல போயிட்டு பார்த்தோம். ஸோ பிஆர்பி செஷன்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து தனியாவே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க, ஸ்கின்னுக்கெல்லாம் எந்த மாரி பண்ணியிருக்காங்க, ஆ பிஆர்பிக்கு, ஹேர் டிரான்ஸ்பிரேஷனுக்கு எவ்ளோ ஹேர் டிரான்ஸ்பிரேஷன் பண்றாங்க இப்போ கரண்ட்ல, எவ்ளோ உங்க கெப்பாசிட்டி இருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த இடத்துல பார்த்தோம். ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலா டிரான்ஸ்பிரேஷன் பார்த்தோம்னா, அந்த இடத்துல ஒரே டைம்ல பார்த்தோம்னா 12 சர்ஜரி வரையும் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நானு முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். யுனிக்கா இதுல புதுசா மாற்றங்கள் கொண்டு வந்தத பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவேன். அங்க ஃபுட் ப்ரிப்பரேஷன பார்த்தீங்கன்னா, இவங்கள அடிச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா யாருமே இல்ல.
ஏன்னா, ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப ரேரான இடத்துல தான் இருக்கும். எந்த ஒரு நீங்க ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்ற இடத்துல போனாலும், வெளிய தான் ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுப்பாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஐய்யய்யோ! அது ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா?" அப்படின்ற மாரி நினைப்பாங்க. அதாவது ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணா, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா, இது மேல பழி வருமே அப்படின்றதுக்காகவே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா, இங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாமும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு யூடியூபர் தான் பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்ல வந்து ஆ ஃபுட் எல்லாம் செஞ்சு ரிவ்யூ ஆ போடுவாங்க பார்த்தீங்களா? ஒரு பெரிய பெரிய மாஸ்டர் செஃப் மாஸ்டர்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு மாஸ்டர வச்சு தான் பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸுக்கு தனியா ஒரு கிட்சன் இருக்கு. சவுத் இந்தியனுக்கு தனியா கிட்சன் இருக்கு. ஸோ, இது மாரி பார்த்தீங்கன்னா, தனித்தனியா யார் யாருக்கு என்னென்ன மாரியான சாப்பாடு வேணுமோ, அந்த மாரி சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா, ஓன் ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. பார்த்து, பார்த்து அது வந்து ஒரு ஷெட்யூலாவே ஃபாலோ பண்றாங்க. ஸோ, இன்னன்னைக்கு இந்தந்த சாப்பாடு செய்யலாமா? வேணாவா? எந்தெந்த சாப்பாடு செய்யலான்றத பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வீக்லி 1 ஆர் 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மீட்டிங் போடுறாங்க. டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வர வச்சுட்டு, அதோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்க நிறை, குறை எல்லாத்தையும் பார்த்து பண்றாங்க. இதுல முக்கியமா நான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், ஆ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெக்னீஷியன்ஸ் இல்ல அப்டின்னாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அங்க டெக்னீஷியன்ஸ் மாரி அவங்க ஒருத்தர் கூட பழகலைங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர் மாரி தான் பழகிட்டு இருக்காங்க அப்டின்றத அந்த இடத்துல நான் பார்த்தேன். அது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. நெறைய இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிளன்ட் செய்ற கிளினிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன்ஸ் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அதுக்கான ரீசன் என்ன? ஒண்ணு சேலரி சரியா குடுக்க மாட்டாங்கன்றது இருக்கும். இல்ல நெருக்கடிகள் அதிகமா குடுக்கமாட்றாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது ஒர்க் ப்ரெஷர் அதிகமா குடுப்பாங்க. ஃப்ரீடம் இருக்காது. இந்த மாரி நெறைய விஷயத்த அடுக்கடுக்கா சொல்லிட்டே போலாம். அந்த மாரி பிரச்சனை இருக்கிறதால பார்த்தீங்க அப்டின்னா, விட்டா போதுன்னு ஓடிருவாங்க. அப்ப இருக்கிற பட்சத்தில பார்த்தோன்னா, இது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. யாருமே பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்ததுலருந்து இப்ப வரைக்கும் யாருமே இங்கருந்து போல அப்டின்றபோது பார்த்தீங்கன்னா, அவங்க கூட விசாரிக்கும்போது தான் தெரியுது. ஆளாளுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. ஓனரும் நீ வந்து நான் ஓனரு, நீ வந்து தொழிலாளி அந்த மாரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாம பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சகஜமா போறாங்க, சகஜமா பேசுறாங்க. சாப்பாடு ஒரு குக் ஒரு சாப்பாடு செஞ்சுருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க டெக்னீஷியன் அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்றது. ஆ சாப்பாடு செய்றதுக்கான சின்ன சின்ன அந்த வெங்காயம் கட் பண்றதோ, அந்த மாரி சின்ன சின்ன ஹெல்ப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, "நீ நீ செய்யி, நீ குக்கு, நான் செய்றேன்." அப்படின்ற மாரிலாம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம, எம்டி அந்த இடத்துல போனாலும் அங்க ஒரு ஹெல்ப் பண்றாரு. ஸோ, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, இது இன்னமும் ஸ்ட்ராங்கா ஆ எனக்கு ஈடு நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் கண்டிப்பா இத சொல்லி தான் ஆகணும். இந்த கிரெடிட் அவனுக்கு குடுத்து தான் ஆகணும். கண்டிப்பா இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபரா நான் சொல்றேன், ஒரு ப்ரமோஷனுக்காக சொல்றேன் அப்படின்ற மாரிலாம் நீ கண்டிப்பா யோசிக்க வேணாம். நீங்க விசிட் பண்ணுங்க. நீங்க டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்றதுக்கு போறதா இருந்தாலும், இல்ல வேற எதனா பர்ப்பஸ் போறதா இருந்தாலும், இது உண்மையிலேயே இருக்கா? இல்லையான்றத நீங்க செக் பண்ணி, நீங்களா எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா நீங்க சொல்லலாம். ஆ அப்ப கண்டிப்பா உங்களுக்கும் புரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஃபேமிலி, ஒன் ஃபேமிலி ஹெச்என்எஸ் ஒன் ஃபேமிலியா இருக்கா? இல்ல தொழிலாளி, முதலாளின்ற பாகுபாடோட இருக்கா? அப்படின்றத கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அதனால தான் நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய கிளினிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பாதியிலே பிரேக் ஆகி போறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரச்சனை இருக்கிறதால தான். ஸோ இவங்களுக்கு ஈடு இவங்க மட்டும் தான் அப்படின்றத கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம பதிவு பண்ணலாம் அப்படின்றது கண்டிப்பா இந்த இடத்துல சொல்றேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. பதிலுக்கு காத்திருக்கேன். உண்மையாகவும், நேர்மையாகவும் கூட. நன்றி.